Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. குற்றாலம் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது ஆர்ப்பரித்து கொட்டும் மெய்னருவியும் அதன் முன்னே கம்பீரமாக நின்றிருந்த அந்த பாதுகாப்பு வளைவும் தான். 100 ஆண்டுகளை கடந்தும் இயற்கை சீற்றங்களை தாங்கி நின்ற அந்த வரலாற்று அடையாளம் தற்போது சீரமைப்பு பணி என்ற பெயரில் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. காரைக்குடியை சேர்ந்த S.A. அண்ணாமலை செட்டியார் என்பவரால் கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த வளைவு வெறும் அழகுக்காக கட்டப்பட்டதல்ல, அது ஒரு துல்லியமான பாதுகாப்பு அளவுகோலாக இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அருவியில் விடும் தண்ணீர் இந்த வளைவை தாண்டி வரும்போது அது குளிக்க ஆபத்தான அளவு என கருதப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு வந்தன. 1992 ஏற்பட்ட கோரமான வெள்ளம் உட்பட கடந்த ஒரு நூற்றாண்டில் சந்தித்த பல்லாயிரக்கணக்கான வெள்ளப்பெருக்குகளிலும் இந்த வளைவு ஒரு சிறு விரிசல் கூட இன்றி நிலைத்து நின்றது. இந்நிலையில் சுற்றுலாத்துறையின் சார்பில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குற்றாலத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அருவிக்கரையை விரிவுபடுத்தி ஒரே நேரத்தில் அதிகப்படியான மக்கள் குளிக்கும் வகையில் தரைத்தளத்தை மாற்றியமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பழைய வளைவை அகற்றிவிட்டு அதே இடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய வளைவு மற்றும் ஆழமற்ற குளம் அமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கான மாதிரி வரைபடமும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் ஊடகங்களுக்கு கூட தெரியப்படுத்தாமல் 100 ஆண்டுகால உறுதியான வளைவை இடித்தது துரதிருஷ்டவசமானது என்று முன்னாள் MLA-வும் இயற்கை வள பாதுகாப்பு சங்க தலைவருமான ரவி அருணன் வேதனை தெரிவித்துள்ளார். அந்த ஆற்றை தாண்டி தண்ணி விழுந்தா அது அங்கே குளிப்பதற்கு டேஞ்சர் ஒரு மார்க்கு. அதுக்கு அங்கே குளித்தா அங்கே தண்ணி விழும்போது குளித்தா நிச்சயம் மக்களுடைய வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவாங்கங்க நோக்கத்தோடு தான் அந்த ஆர்ச்சை அந்த லிமிட்டில் கட்டியிருக்கிறாங்க. நிச்சயம் ஆர்ச்சை தாண்டி இவங்க புதிதாக ஆர்ச் கட்டினா நிச்சயம் பொதுமக்களுக்கு அதோட ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் தான் அது அமையும். அருவி முன் அமைக்கப்பட்டுள்ள தடாகம் என்றழைக்கப்படும் குழியை மூடினால் வெள்ள நீர் ஆற்றுக்குள் செல்லாமல் பெண்கள் குளிக்கும் பகுதி வழியாக ஊருக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என அப்பகுதிவாசிகள் எச்சரிக்கின்றனர். மேலும் பழைய வளைவு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தது என்றும் இனிவரும் புதிய கட்டமைப்பு அந்த தரத்துடன் இருக்குமா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் உள்ளூர்வாசிகள். மெயின் பாஸ்டர்களுடைய தண்ணியுடைய உயரம் ஜாஸ்தி வரும்போது அழுத்தம் கொடுக்கும்போது அந்த சாலைகள் பயங்கரமாக சேதமடைகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நல்லா பலப்படுத்தணும். இந்த ஆர்ச்சில் உள்ள பலம் அந்த சாலைக்கு இருந்தால் தான் தண்ணி வராமல் இருக்கும். அதுபோல் அந்த ஆர்ச்சி விழாமல் தண்ணி வெளியே விழும்போது கடைவீதிக்குள்ளே தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்க கூடிய புதுசாக ஒரு வளையம் போட போகிறாங்க. இது எந்த ஒரு சாத்தியமும் இருக்குமா? ஸ்ட்ராங்காக வளையம் இப்போ போடக்கூடிய வளையம் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வெள்ளத்தில் அதிகமாக வரையில் இது சேதாரம் ஆயிரும். புதிதாக அமையவுள்ள வளைவு இடிக்கப்பட்ட வளைவை போன்று அதே பலத்துடனும் தரத்துடனும் அமைய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த குற்றால பிரியர்களின் ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது.